அடுத்த கார்த்தி அவர்களை வரவேற்கு ராஜ்கிரண் அவர்களை வரவேற்கிறேன். டைரக்டர் முத்து அவர்களை வரவேற்க படத்தை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ், இந்த படத்தை பத்தி என்னன்றத ஒருத்தர் உங்களுக்கு அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிப்பாங்க. வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இருக்கிறேன், அதில் கேள்விப்பட்டு தான் என்னை முத்தையா சார்ட்ட அறிமுகப்படுத்தினாங்க. அதற்கு பிறகு ஒரு பாடல் எழுதினேன். என்னை எல்லாரும் கொண்டாடி அடுத்த பாடல் எழுதுங்க, அடுத்த பாடல்கள் எழுதுங்க என்று சொல்லி 3 பாடல்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து சாரு ஒரு விஷயம் என்னன்னா, அப்போ கேரவனுக்குள்ள உட்காந்து சார் டைரக்டர் கூட்டி போய் கார்த்திக் சாரை அறிமுகப்படுத்தி பாடலை பாட சொன்னார். பாடி காட்டிட்டு அந்த பாடல்கள் வரியை முடிச்சுட்டு இன்னொரு ஆப்ஷன் எழுதியிருக்கேன் சார்னு சொன்னேன். அதுக்கு சார் சொன்னார், ஆப்ஷன்லாம் படிக்காதீங்க, என்ன இந்த ஒரு பாட்டே முதல் பாடலே எனக்கு திருப்தியா இருக்குன்னு சொன்னாரு. அது எனக்கு விருது கொடுத்த மாதிரி இருந்தது. அப்படி பாடல்ல எனக்கு இந்த நீங்க கம்பிக்கரை வேட்டி பாடல் தான் பார்த்துருப்பீங்க. அந்த பாடல் குறிப்பா சொல்லணும்னா, எனக்கு இசையானை பாடத்துல எழுதிட்டு அடுத்து ஜி சார்ட்ட நிற்கிறப்போ இந்த உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு சாரு கார்த்திக் சாருக்கும் ஜி சாருக்கும் குறிப்பா முத்தையா சாருக்கும், குறிப்பா இந்த யூனிட்லேயே ரொம்ப குடும்ப உறவுகளோட அந்யோன்யமா என்னை பழகிய அத்தனை நண்பர்களை என்னால மறக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு அந்யோன்யமா இருந்தோம். இதுல என்ன பெருமைக்குரிய விஷயம்னா, பாட்டை கேட்டுட்டு நான் புதுக்கோட்டையில் இருந்தப்போ கர்ணா சார் போன் பண்ணாரு. உங்க வரிகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, வைரமுத்துக்கு பிறகு உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னாரு. அது இன்னும் எனக்கு ரொம்ப உச்சமா இருந்தது. அப்படிப்பட்ட இந்த படத்துல வேலை செய்ததை பொறுத்து எனக்கு நான் மிக பெருமையா நினைக்கிறேன். என்னுடைய வளர வேண்டும் என்பதற்கு ஊடக நண்பர்களும் திரைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் அனைவருக்கும், குறிப்பா ராஜசேகரன் சார் நான் சின்ன பிள்ளையில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது. அதுவும் ஜி சார் இன்னைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய சிவப்பாளர், அவர் அருகாமையில் இருப்பதும் எனக்கு வாழ்க்கையின் பெரும் பேராக இருக்கிறது. இந்த படத்தை என்னை அறிமுகம் செய்து வைத்த அத்தனை நண்பர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும், குறிப்பாக என்னுடைய அன்பிற்கிலேயே சகோதரன் செல்வபாண்டி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்ததாக மகாலிங்கம். இப்படி மேடையில பேசலாம் பழக்கம் கிடையாது. நான் வீதி நாடகத்தில் நிறைய படிக்கிட்டு இருக்கிறோம். அதை அப்படியே மனப்படம் பண்ணி அப்படியே ஒப்பிக்கிறது மாதிரி அப்படியே ஆக்ஷன் பண்ணிட்டு போயிடுவோம். ஒரு மேடையில் இதுதான் முத ஒரு பப்ளிக்கில் உட்காந்து பேசுறது இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு தடவை. அதே மாதிரிக்கு இந்த படம் எனக்கு முதல் படம். நான் பரம்புடியில் நடுவலுக்கு ஆள் தேர்வு பண்ணாங்க. அப்போ டிவியில் விளம்பரம் ஓடிச்சு, இந்த மாதிரி பரம்புடியில் ஆள் தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னு. நம்பிக்கை இல்லை, ஏன்னா ஏற்கனவே பரம்புடியில் இதே மாதிரிக்கு 2 படத்துக்கு நான் போயிருக்கேன். அதே மாதிரி போயிட்டு அந்த மாதிரி பாட்டெலாம் காமிச்சா நல்லா இருக்குங்க, அருமையான வயசாக இருக்குது, நல்லா லிரிக் நல்லா பண்ணியிருக்கீங்க, கண்டிஷன் உங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாரம் 2 வாரம் கழித்து மறுபடியும் ஃபோன் வரும். ஸ்டில்லில் பார்த்தோம், நீங்கள் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்க, உங்களை நடிக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்தலாமல் இருக்கிறோம். அதனால் ஹீரோயினுக்கு அண்ணனா உங்களை போட்டு படம் ஃபுல்லாக கதை ஃபுல்லாக உங்களை சுற்றி வரும். அதனால் ஒரு 50,000 ரூபா உங்களை மூலமாக நான் கேட்குறேன், நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரிக்கு ஃபோன் வரும். அப்போ நான் சொல்லுவேன், நான் நிறைய மேடை கட்சியில் பாடி இருக்கிறேன், வீணெல்லாம் பண்ணிருக்கேன், காசு வாங்கி தர பழக்கம், யாருக்கு நான் காசு கொடுத்த பழக்கம் இல்லை. அதனால சும்மா நடிக்க சொன்னா கூட நான் நடிச்சு கொடுத்துருவேன். காசு கொடுத்து கிடைக்கிறேன் அவ்வளவு திறமையும் எனக்கிட்ட இல்லை, அவ்வளவு நடிக்கக்கூடிய திறமையும் கிடையாது, பணம் கொடுக்கக்கூடிய அளவும் கிடையாது எனக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி நிறைய நடந்தது. அது மாதிரி இப்போ பரம்புக்குள் இந்த மாதிரி ஆள் தேர்வு பண்ணுறேன்னு சொல்லும்போது தான் இந்த டிவியில் விளம்பரம் போகும்போதே கொஞ்சம் அதிகப்பட்டுக்கிட்டு பெருசு படுத்தலை. நான் அதுக்கு பொறுத்தால ஒருத்தர் ஏஜென்ட் அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பரம்புடியில் இருக்குங்க வாங்க அப்படின்னு சொன்னார். அப்போவும் நான் நம்பிக்கைப்படலை. இது இடையில இந்த படத்தில் அவரும் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், கந்தசாமி சார்னு சொல்லிட்டு. அவர் நாங்களாம் வீதி நாடகம் பண்ணல, அவர் ஒரு வீதி நாடக கலைஞர், அவர் குழுவெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அவர் வர்றாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், சரி அவரை பிடிச்சோம்னா உள்ள எப்படியும் போயிடலாமே, ஒரு வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றாருன்னு தெரிஞ்ச பொறுத்தால பரம்புடி போனோம். அப்படி பார்த்தா நிறைய பேர் நடிச்சு காமிச்சாங்க, நம்ம என்னத்த பண்ண போகிறோம். அப்புறம் கடைசியில் ஒரு யோசனை வச்சு நம்ம பாடி காமிச்சாங்க, நம்ம மேடை பாடகர் பாடுவோமே, நடிக்கிறத பாடி காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட வந்தேன், சார் நான் வீதி நாடகம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நடிக்கையும் செய்வேன், இதே மாதிரிக்கு பாட்டுலாம் நிறைய பாட்டு எழுதி வச்சுருக்கேன் சார், இந்த மாதிரி கச்சேரிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் நடிக்க வேணால் பாடி காமிங்க அப்படின்னாரு. சரி சார்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பல்லவியை பாடி காமிச்சேன். சாருக்கு இப்போ இந்த படத்தில் அப்படி கருப்பு நிறத்தலகி இந்த பாட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இதை ஃபுல்லாக பாடுங்களேன் அப்படின்னாரு. ஃபுல்லாக பாடுன்னு சொல்லும்போது எனக்கு சந்தேகம், நம்ம அறிமுகம் இல்லை. சரி ஃபுல்லாக பாடிட்டு பதிவு போட்டு அவங்க பண்ணிட்டு நம்ம பேரை போட போயிட்டா
அதனால நான் நினைச்சுக்கிட்டு சார் எனக்கு ஃபுல்லா தெரியாது, அந்த பல்லையை மட்டும் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடி காமிச்சேன். இல்லை யோசனை பண்ணி எழுதி பாடுங்களேன், நல்லா இருக்க பாடுங்களேன் அப்படின்னாரு. சரி சார் நான் யோசனை பண்ணி எழுதி வரேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். அதுக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சரி நம்ம சொல்லிவிட்டோங்க, அப்புறம் எழுதாம இருந்துட்டு போனோம்னா வேணுமில்ல பண்றேன் அப்படின்னு மாதிரி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுற மாதிரி போய் எல்லாத்தையும் எழுதினேன். இருந்தாலும் ஏன் நம்ம மறைக்கணும், உண்மையை சொல்லிடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு சார் இந்த மாதிரி ஏற்கனவே எல்லா மாதிரி போயிருக்கேன், ஆனால் வெளியே வரவே கிடையாது, அதனால ஒரு சந்தேகம் சார் பாட்டு எனக்கு தெரியும் சார் ஃபுல்லாக அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் கேஸ் போட்டுக்கலாமே, அந்த திறமை என்கிட்ட இல்லை சார் அப்படின்னு. அப்போ சொன்னாங்க கம்பெனி பெரிய கம்பெனி, நடிகர்லாம் பெரிய பெரிய நடிகர்கள், உங்களை ஏமாற்ற மாட்டாங்க, நான் தான் சின்னவன், அதனால யாரும் உங்களை ஏமாற்ற மாட்டாங்க, தைரியமா பண்ணுங்க. அப்படியே ஒரு பாட்டு போனாதான் என்னங்க, நான் 10 பேருக்கு முன்னாடி இது என் பாட்டு நீ சொல்லிட்டு தரலாம்ல, நீ சொல்லி அப்படின்னா. அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இப்படி, நான் வெளியில வந்து உட்கார்ந்தேன் யோசனை பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு ஏதோ ஒரு கிளிக் ஆகின மாதிரியே இருந்துச்சு. ஏன் 10 பாட்டுல நம்ம ஏன்னா இந்த இதை ஒரு 100 மேடையிலாச்சும் நான் பாடியிருப்பேன் அந்த பாட்டை. அப்போ என்னுடைய கலைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பூரா தெரியும், நான் போனாண்டா இது என் பாட்டு என் பாட்டு அப்படியாச்சும் நம்ம சொல்லுவோம். வந்தா சந்தோஷம், வரல அப்படின்னு இது என் பாட்டு அப்படின்னு 10 பேருக்கு நம்ம சொல்லுவோம். அப்படிங்கிற ஒரே எண்ணம் வந்துருச்சு. அப்புறம் சார்கிட்ட போய் சொன்னேன், சார் நான் பாடி காமிக்கிறேன், சரி பாடுங்க, ஃபுல்லாக பாடினேன். ஓகே நல்லா இருக்கு, கண்டிஷனும் உங்க பாட்டை பயன்படுத்தும், நீங்களும் படத்தில் நடிக்கிறீங்க அப்படின்னு பண்ணி சொல்லி அனுப்பிவிட்டார். ஒரு வாரத்துக்கு படத்தில் ஒன்றத்தையும் காணாம், அவ்வளவுதான் இருக்கு. இது 10ஓட இன்னும் 11 அப்படின்னு நானா நினச்சிக்கிட்டு விட்டுட்டேன். திடீர்னு போன் வந்தது, நீங்க படம் பிடிக்க வாங்க அப்படின்னு. சார் போனை பார்த்தான், சார் உங்க இதை பயன்படுத்துற மாதிரி இருக்கு, நீங்களும் ஆக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நாள் வந்து ஷூட் பண்ணையில் கிரௌடில் விட்டாரு. எனக்கு சங்கடமா இருந்துச்சு, என்னடா கிரௌடில் விட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒன்று பாட்டுக்காச்சும் பயன்படுத்தணும், இல்லைன்னா மூஞ்சியாச்சும் காமிக்கணும், ரெண்டுமே இல்லை, கிரௌடுக்குள்ளே இருக்கிறேன், கேட்க பயம். எப்படி நான் வந்து சார் என்ன மூஞ்சியை காமிக்க அப்படின்னு சொன்னோன்னா எப்படி, இதனாலும் பயமாகவே இருந்தது. சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த ஷூட்டிங் எடுக்கிறவங்கள ஆஃப் பண்ணாடு, அதில் வந்து அந்த ரூமுக்குள்ள கூப்பிட்டு போய் பாடுங்க அப்படின்னு. ஒன்னா பார்த்து வார்த்தை வல்ல ஒன்ன வர்ணிக்கத்தா கருப்பு நிறத்தழகி, அது கருப்பு நிறத்தழகி உதட்டு செகப்பழகி சில்லறைய செதறி தண்டி, ஓ சிரிக்கு சில்லறைய செதறி தண்டி, ஓ குங்கும உதட்ட வச்சு குழுங்க சிரிக்கையில் இதழ் 2 துடுக்கிதடி, அதை பார்த்து என் மனசு தவிக்கிதடி, ஓ உதட்டுக்கு சொந்தக்காரண்டி, நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்டி, ஓ உதட்டுக்கு சொந்தக்காரண்டி, நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்டி, கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டு இருந்தவண்டி கலந்தது ஏற்றவண்டி, ஒன்னு பார்த்து கலந்தது ஏற்றவண்டி, அது கருப்பு நிறத்தழகி, அது கருப்பு நிறத்தழகி உதட்டு செகப்பழகி சில்லறைய செதறி தண்டி, ஓ சிரிப்பு சில்லறைய செதறி தண்டி. தேங்க்யூ, ரொம்ப நல்லா இருந்தது, தேங்க்யூ. இதை வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம். அது இந்த பாட்டு வந்து எப்படி அப்படின்னா, இப்போ வீதி நாடகம் பண்ணையில் எங்களோட நடிக்கிற பொண்ணுங்க, நீங்கள் தான் நிறைய பாட்டு எழுதுருக்கல, என்ன வர்ணிச்சு பாடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லுச்சு. அந்த பொண்ணு கருப்பு, அப்படி உட்காரமான்னு சொல்லிட்டு இது அந்த பாட்டு எழுதினேன், அதை அப்படியே வர்ணிச்சு எழுதினேன். இதை பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொரு பொண்ணு, அது நல்ல கலரான பொண்ணு, அது மட்டும்தான் பாடுவில்லை, நான் பார்க்கல அழகா இல்லையா, என்னைய வச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிச்சு. அடி சிவப்பு கலர் சீமாட்டி பொண்ணு சுண்டி இழுக்குதடி உன்னோட கண்ணு, சேர்ந்துடலாம் உன்னோட ஒண்ணு, நீ சேரா கட்டின மண்ணோட மண்ணு, அடி அத்த மகளே அள்ளி கொடிய ஆசை ரோசாவே, உன்னை சுத்தி வரணும் தொட்டு பேசணும் தொங்கும் தோட்டமே, அடி மல்லிகை பூவே மறி கொழுந்த மனக்கு சந்தனமே, உன்னை அள்ளி எடுத்து அணைக்க சொல்லி ஆசை துடிக்குது, சிகப்பு கலர் சீமாட்டி பொண்ணு சுண்டி இழுக்குதடி உன்னோட கண்ணு, சேர்ந்துடலாம் உன்னோட ஒண்ணு, நீ சேரா கட்டின மண்ணோட மண்ணு. வணக்கம். ரொம்ப அடுத்ததாக மாறி
பேச முடியாது, ஒரு வாரத்தை தான் பேச முடியும் போல். ஏன்னா கவிஞர் வந்து பின்னி எடுத்துகிட்டு போயிட்டார். பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன். படிக்காசுன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டரை என்னை கூட்ட டைரக்டர் முத்தையா அவர்களுக்கும், ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தாருக்கும், கார்த்திக் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் சடனாக தான் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப நல்ல கேரக்டராக இருந்துச்சு. ரெண்டாவது இந்த அந்த அந்த லாங்குவேஜ், அந்த ஸ்லாங்கு, பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து நல்லா பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருக்கேன். பர்டிகுலராக அந்த படத்தில் ரொம்ப வியந்தது வந்து இப்போ டப்பிங் இப்போ தான் முடிஞ்சது. கார்த்திக் சாரோட அந்த பாடி லாங்குவேஜ், அவரோட லாங்குவேஜ், மொழி எனக்கு என்னென்னா, அவர் கோயம்புத்தூர்காரங்க. சார் வீட்டில் சிவகுமார் சாரோட அம்மா அவங்களாம் கொங்கு தமிழ் தான் பேசுவாங்க பெரும்பாலும். அவங்க போக்குவரத்து கோயம்புத்தூர் அப்படி தான் இருக்கும். அவர் எப்படி இந்த ராமநாதபுரத்து தமிழை இவ்வளவு தெளிவாக இவ்வளோ அழகாக பேசியிருக்காருன்னு ரொம்ப எனக்கு அதிசயமாக இருந்தது. ஒரிஜினல் ராமநாதபுரத்துக்காரன், ஒரிஜினல் முதுகுளத்துக்காரன் எப்படி பேசியிருப்பானோ அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேசியிருக்காரு. ரெண்டாவது இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணும்போது படத்தோட டோட்டல் ஷூட்டிங் நாளில் வந்து பாதி நாள் வந்து சீன்ஸ் எடுத்தாங்க, பாதி நாள் கிளைமாக்ஸ் மட்டும் எடுத்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் மழை. அந்த சிறுவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பகுதியில் அந்த காட்டுக்குள்ளே கிளைமாக்ஸ் பண்ணும்போது ஸ்டார்ட் கேமரா அப்படின்னோடனே கேமரா ஆன் பண்ணுறாரு இல்லையா வேல்ராஜ் சார், மழை வந்துடும். அந்த மாதிரி மழை ரொம்ப சஃபர் பண்ணி சின்னதாக எடுத்து அப்புறமா நிறைய இடங்களில் மேட்ச் பண்ணி கிளைமாக்ஸ் ரொம்ப அற்புதமாக பெரிய லெவலில் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தில் வந்து நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னாலே ஒரு பெரிய பெருமை. அந்த அளவுக்கு இன்றைக்கி சினிமா வந்து டோட்டலாக அவங்க பிடிச்சிருக்காங்க. அது காரணம் முக்கியமாக ஞானவேல் சாரோட கடின உழைப்பு, அவரோட அணுகுமுறை, அவங்க கொடுத்துருக்கிற படங்கள், வெற்றி படங்கள் இதெல்லாம். சமீபத்தில் தான் நேற்று கூட செய்தி படித்தேன், ஓகே கண்மணி மணிரத்னம் சார் படத்தை தமிழ்நாடு முழுக்க அவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் பர்டிகுலராக ஜிவிபி மியூசிக் டைரக்டர் அப்படியே நாதஸ்வரமும் தவிழும் முழங்குது. நேட்டிவிட்டி மியூசிக்கை அள்ளி அடிச்சிருக்காரு, எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் ஜிவிபி. ஒரு படத்தை ஜிவிபிக்கு அப்பாவை நான் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். அவருக்கே தெரியாது, இன்னும் நான் காம்பினேஷன் நடிக்கலை. அப்புறம் ராஜ்கிரண் சாரோட பர்ஃபார்மன்ஸு, நான் சாரோட சிஷியன். நான் அரண்மனை கிளி படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர், கிளாப் அசிஸ்டன்ட். அதில் இந்த படத்தில் சாரோட ஒரு காம்பினேஷனில் ஒரு சீன் கிடச்சிது, ரொம்ப நல்ல சீன். சாரை எதிர்த்து பேசுகிற மாதிரி, மிரட்டிட்டு போகிற மாதிரி. எனக்கு நடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, சங்கடமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். சார் நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் சாரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து தவமாக இருந்த காலத்துலேருந்து ஒவ்வொரு படத்துக்கும் சார் இந்த படத்துக்கு நீங்கள் தேசிய விருது வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு தான் இருப்பேன். அது அப்படி அப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது. கண்டிப்பாக கொம்பன் படத்தில் ராஜ்கிரண் சார் தேசிய விருது வாங்குவார். கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த கதாபாத்திரமாக அந்த முத்தையாங்கிற டைரக்டரோட கேரக்டர் பேரில் தான் நடிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமாக வாழ்ந்துருக்கிறாரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே ஆர்ட் டைரக்டர் ஒரு நம்ம வீரசமர் வந்து இதில் நடிச்சிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் வேலையை பார்த்துட்டு நடிச்சுட்டு இருந்தார், அந்த அளவுக்கு பண்ணார். இன்றைக்கி வேல்ராஜ் சாரை பற்றி சொல்லணும்னா, இன்றைக்கி நியூஸ் பேப்பர் ஆடை திறந்து வச்சுட்டு கண்ணை முடிட்டு ஏதோ ஒரு டிசைனை தொட்டோம்னாக்கா அதில் வந்து வேல்ராஜ் சார் பேர் தான் சினிமாட்டோகிராஃபின்னு இருக்குது. அந்தளவுக்கு எப்படி தான் இவ்வளோ படங்கள் பண்ணுறாரோன்னு தெரியல எனக்கு. எப்படி அவர் ஒரு ஆள் வச்சுக்கிட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறாரு, இவ்வளோ படங்கள் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படத்துலையும் அவர் தனியாக ஒரு முத்திரை பதிச்சிட்டு இருக்காரு சினிமாட்டோகிராஃபியில். அப்புறம் இந்த படத்தில் புதுசாக வந்து 2 கவிஞர்கள் அறிமுகமாயிருக்காங்க. அவங்க வாலி சார் மாதிரி, வைரமுத்து சார் மாதிரி மிகப்பெரிய கவிஞர்களாக வளரணும்னு வாழ்த்துறோம். இந்த படம் முத்தையாவுக்கு வந்து மிகப்பெரிய கடின உழைப்பாளி. நான் டைரக்டரை வந்து பெரிய லெவலில் நான் பாராட்டணும். ஏன்னா அவரோட எனர்ஜி ஒரு நாள் கூட குறைஞ்சதில்லை. ஒரு நாள் கூட அவர் வந்து ரிலாக்ஸாக உட்காந்ததில்லை, சேரில் உட்காந்து நான் பார்த்ததில்லை. அவர் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டு இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அந்த எனர்ஜி குறையாமல் வேலை செஞ்சாப்புல. அவர் கூட ஒர்க் பண்ண அத்தனை உதவி இயக்குநர்கள் எல்லாருக்கும், பர்டிகுலராக அந்த ப்ரொடக்ஷனை வந்து ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க. ராமநாதபுரத்தில் வந்து நம்ம சங்கர், அவங்க சிராஜ், இவங்கெல்லாம் ராஜாராமன் எல்லாம், அவங்களுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள், பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். கொம்பன் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும், எல்லாரும் சந்தேகங்களில். பயங்கரமான ஒரு நேட்டிவிட்டி படம், துதக்கோர் நேட்டிவிட்டி இறங்கியிருக்காரு. அது ஆணிவேர்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மரத்தோட ஆணிவேர், அந்த மாதிரி இறங்கியிருக்காரு. அந்த லொக்கேஷன் ஆகட்டும், அந்த மக்கள் நடிச்சிருக்கிற முகங்கள் எல்லாருமே வந்து அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க. பர்டிகுலராக அதில் வந்து சூப்பர் ஆயன் மாஸ்டர் வந்து ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காரு, ஒரு வில்லனாக பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து பெரிய பேர் கிடைக்கும் இந்த படத்தில். அவரோட முகம் வந்து பார்த்தாலே பயமாக இருக்குது ஸ்க்ரீனில் பார்த்தாக்க. ஸோ வழக்கம்போல் பத்திரிகை நண்பர்கள் வந்து இந்த படத்தை வந்து பெரிய அளவில் போஸ்டர் பண்ணி வெற்றி படமாக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த படத்தில் முத்தையா நடிக்க வச்சுருக்காரு. நான் ஒரு கேரக்டர் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது, நடிக்க வச்சுருக்காரு முத்தையா. இந்த முதல்ல கார்த்திக் சார் இருக்கட்டும், ராஜ்கிரண் இருக்கட்டும், எல்லா கூடயும் சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த படத்தில் எனக்கு கிடச்சிச்சு. அதை வச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த வாய்ப்பை தந்த தம்பி முத்தையாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கணும்.
அதே மாதிரி ஸ்டுடியோ கிரீனுக்கும் கார்த்தி சாருக்கும் கூட நான் நடிக்கும்போது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றி பெறணும், எல்லாருக்குமே இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கணும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கொம்பன் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 900 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து இன்னமும் அந்த மண்ணும் கலாச்சாரமும் மாறாமல் அந்த உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆவணப்படமாக இந்த கொம்பன் படம் தமிழ் சினிமாவில் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. குறிப்பாக இதில் தயாரிப்பாளர் ஞானவேல் சார் அந்த டார்லிங் படம் கையெழுத்து போடும்பொழுது தான் இந்த படத்துக்கும் என்னை நடிக்க வச்சுருக்காரு. இதில் நான் ஒரு குணசித்திர கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். முத்தையா அவர் முதல்ல சொன்ன மாதிரி மிகப்பெரிய கடினமான உழைப்பாளி, எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் சினிமாவில் நான் ரொம்ப வருஷமாக அவனை பார்த்துட்ருக்கேன். திண்டுக்கல்லில் காரைக்குடியில் திண்டுக்கல் சாரதி படம் நான் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது எனக்கு குட்டிப்புலி கதை சொன்னார். அன்னையிலேருந்து இவர் எனக்கு தெரியும். இவங்க சொன்ன மாதிரி உண்மையிலே இந்த ஒவ்வொரு நிமிடமும் இந்த படத்தை அடுத்தடுத்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னு அவர் மட்டும் இல்லை, அவர் கூட இருக்கக்கூடிய இயக்குனர்கள் குறிப்பாக எல்லாருமே பாண்டியன் எல்லாருமே அவர் கூட இருந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜகிரண் சார் எல்லாரும் சொல்கிறது மாதிரி யதார்த்த நடிப்பினுடைய உச்சம் தமிழ் சினிமாவில் அவர் ஒருத்தர் தான். நந்தா படத்தில் அந்த வீட்டில் சூர்யா சார்கிட்ட தண்ணி அடிச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி ஒரு காட்சி, எந்த ஒரு நடிகனும் அது மாதிரி நடிக்கிறதுக்கு முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ அந்த படமாகவே இதில் கோவை சரளா மேடம் குறிப்பாக மனோரமா ஆட்சி விட்டுட்டு போன அந்த இடத்த ஒரு நேட்டிவிட்டியாக அவங்களால, அதாவது கோயம்புத்தூர் ஸ்லாங்கை தாண்டி அந்த தென் மாவட்ட வழக்கு மொழியை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல கதாபாத்திரம். அடுத்து தம்பி ராமையா அண்ணன் ஒரு மிகப்பெரிய கேரக்டர், கூடவே ஒரு நல்லவனை எப்படியெல்லாம் நாசம் பண்ணலாம், அவனை எப்படிலாம் கெடுத்து விடலாம் அப்படின்னு கூடவே இருந்துக்கிட்டு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல கதாபாத்திரம் இந்த படத்தில் அவருக்கு. அதே மாதிரி இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் ரொம்ப யதார்த்தமான ஒருத்தர், எந்த விதமான ஒரு ஈகோவும் இல்லாத ஒரு இசையமைப்பாளர். இந்த படத்தில் குறிப்பாக மகாலிங்கம் பாடி காட்டின அந்த பாட்டை முதல்ல நான் ஜெகதீஷ் நான் கேட்ட உடனேயே 2 வாட்டி போட்டு திரும்ப கேட்டேன். கேட்டுட்டு உடனே ஞானவேல் ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் ஹீரோவுக்கும் சொன்னேன், இந்த பாட்டு நிச்சயமாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இந்த படம் எல்லா விதத்துலேயுமே எல்லாருமே இதில் ரொம்ப சின்சியராக உழைச்சிருக்காங்க. வேல்ராஜ் சொன்னார், நம்ம மாரிமுத்து இது மாதிரி கையை தொட்டால் இருக்கிறதுலலாம் அவர் இருக்காருன்னு. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, வேல்ராஜ் பொல்லாதவன் படத்தில் அறிமுகமான காலகட்டத்திலேருந்து நான் அவர் கூட வேலை செஞ்சிட்ருக்கேன். தொடர்ந்து எப்படி முத்தையா ஒரு எனர்ஜியான ஒரு ஆளோ அந்த மாதிரி வேல்ராஜும் தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு உண்மையான கலைஞன். அவர் நிச்சயமாக இன்னும் நிறைய இடங்கள் தாண்டி ஆடுகளத்தில் அவருக்கு அந்த தேசிய விருது கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். அது கிடைக்கல. ஒருவேளை இந்த கொம்பன் படத்தில் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது மாதிரி எனக்கு தோணுது. காலங்களும் நேரங்களும் தான் அதை தீர்மானிக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக கார்த்திக் சார் கூட அவர் என்னோட வயசில் சின்ன ஆள் தான். பட் நல்ல பக்குவமான ஒரு கதாநாயகன். இவரோட படம் நடிச்சிட்டோம், நமக்குன்னு ஒரு பேர் இருக்குது, வியாபாரம் இருக்குது அப்படிங்கிற எந்த விதமான ஒரு தலக்கணமும் இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் சூர்யா சார் கூட நான் அவங்க அண்ணன் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, 2001 இவங்க அண்ணன் சூர்யா சார் கூட பாலா அண்ணன் அறிமுகத்தில் லொடுக்கு பாண்டியாக நான் நடித்தேன். அது என்னுடைய முதல் படம். கார்த்திக் சார் கூட கொம்பன் படத்தில் அவருடைய அண்ணனா ஒரு பங்காளி பங்காளியாக முனியாண்டி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறேன். இது என்னுடைய 100வது படம். அந்த முதல் படம் நந்தாவில் எனக்கு லொடுக்கு பாண்டி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை இயக்குனர் சுந்தர்சி சொன்ன மாதிரி ஒரே படத்தில் உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு நகைச்சுவை நடிகனாக ஆனவன் நான். அதுக்கப்புறம் இந்த 11 ஆண்டுகளில் நான் 100 படங்கள்
இதில் எவ்வளோ ஏற்ற இறக்கங்களை நான் சந்திச்சிருந்தாலும் இந்த தமிழ் சினிமாவில் 100 படங்களில் நடித்த ஒரு நகைச்சுவை நடிகனாக இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த தருணத்தில், அதுவும் இந்த கொம்பன் படத்தில் எனக்கு அந்த அங்கீகாரம் கிடச்சிருக்குங்கிற ஒரு சந்தோஷம். இந்த 100 படங்கள் நான் நடிக்கிறதுக்கு காரணகர்த்தாவாக இருந்த தயாரிப்பாளர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த 100 இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கும், அந்த எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த இயக்குநர்களுக்கும், அந்த படங்களை விநியோகம் செஞ்ச விநியோகஸ்தர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள், இதை சார்ந்த அனைத்து துறை 24 கிராஃப்ட்டுக்கும் நான் இந்த தருணத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக கவிஞர் தனிக்கொடி, மகாலிங்கம் நீங்கள் உண்மையிலே ரொம்ப பாக்கியம் பண்ண ஒரு மனிதர். ஏன்னா உங்களை நீங்கள் பேசும்போது நான் கவனிச்சிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னால், இதே மாதிரி ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி இதே சென்னையில் ஈரோடு சவுந்தர் அவர் அறிமுகத்தில் இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமாரை சந்தித்து இசையமைப்பாளர் சிற்பி அவர்கள் இசையில் AVMG ரெக்கார்டிங் தேட்டரில் சரத்குமார் சார் ஹீரோவாக நடித்த நாட்டாமை அப்படிங்கிற படத்துக்கு இதே மாதிரி ஒரு ஓப்பனிங் சாங், நாட்டாம பாதம் பட்டா நல்ல வெள்ளாம விளையுமடி, வெள்ளாம் இருந்தா மாச 4 மழை பொழியுமடி அப்படின்னு ஒரு பாட்டு பாடிட்டு நம்ம பேர் வரும்னு பார்த்தோம். கடைசியாக வரல. ஆனால் எனக்கு நடக்கலை, உங்களுக்கு நடந்துருச்சு. ஸோ இதுவே நீங்கள் இந்த சினிமாவில் அந்த வெற்றி படிகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே நேரத்தில் கவிஞர் தனிக்கொடி, நான் யாருக்கிட்ட எந்த திறமை இருந்தாலும் ஒரு நல்ல விஷயமாக இருந்தால் உடனடியாக அடுத்த நிமிடமே அவங்களுடைய நம்பரை எப்படியாவது தேடி பிடிச்சி அவங்கள பாராட்டுறது என்னுடைய குணாதிசயம். ஏன்னா அந்த பாராட்டுகள் மூலியமாக தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படிங்கிற உண்மையை நான் இந்த நிமிடம் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி அதுதான் ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் ஒரு யதார்த்த கவிஞர் மட்டுமல்லாது ஆழமான முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு கவிஞராக நான் தனிக்கொடியை பார்க்குறேன். அவருக்கான அறிமுகம் உங்களுக்கு முக்கியமான இடத்துலேருந்து கிடச்சிருக்கு. தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு நிலையான இடத்தை வச்சிருக்கக்கூடிய இயக்குனர் பாலா அவர்கள் என்னை போன்று உங்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். நான் 100 படங்கள் நான் நடிச்சிட்டேன். நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் 100 பாடல்கள் எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவிஞராக வளர்வதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் சொல்கிறேன், கொம்பன் சராசரியான திரைப்படம் அல்ல. ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய உணர்வுகளினுடைய பிரதிபலத்தை வெளிப்படுத்தக்கூடிய உணர்வு பூர்வமான ஒரு படம். குடும்பம், மகன், மகள், மருமகள், மனைவி, மாமனார், சித்தப்பன், மாமன் என்று ஆண்டாண்டு காலமாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய நம் தமிழர்களின் உணர்வுகளை பறைசாற்றக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஊடகம் நண்பர்களுக்கும் நன்றி. இந்த படத்தில் என்னை கலை இயக்குனராக வாய்ப்பு கொடுத்ததற்கு டைரக்டர் அண்ணன் முத்தையண்ணன் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளோ பெரிய படத்தில் நான் கலை இயக்குனராக பணி வந்ததற்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, ரஜினி சாருக்கு எப்படி ஒரு எஜமான் படம் அமைஞ்சதோ, கமல் சாருக்கு எப்படி ஒரு தேவர் மகன் படம் அமைஞ்சதோ, விஜயகாந்த் சாருக்கு எப்படி ஒரு சின்ன கவுண்டர் அமைஞ்சதோ, அதேமாதிரி கார்த்தி சாருக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கும். அவர் இந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு பரிணாமத்தை அடைவார். நான் பார்த்த அளவுக்கு அவர் இப்போ 2வது பரிணாமத்தில் இருக்க. நாங்கள் மணிரத்னம் சார் படத்தில் நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அவரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நாங்கள்லாம் உதவி, நான் ஆர்ட் டைரக்டர் சாபு சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் மணிரத்னம் சார்கிட்ட ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் மிகப்பெரிய ஒரு நடிகராக பார்க்கும்போது நான் 2வது பரிணாமம் பார்த்தேன். இந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு பரிணாமத்தில் இருப்பார். இந்த படத்துக்கு அப்புறம் இயக்குனர் அவர்களும் இன்னொரு பரிணாமத்தை அடைவார். இந்த ஆண்டுகளில் ரிலீஸ் ஆகும் முக்கிய பட வரிசையில் முதல் இடத்தில் இந்த படம் அமையும். எனக்கு கேமரான் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ரொம்ப அவர் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். என்ன நடிச்சிருக்கான்னு வேறு சொல்லிட்டேன். என்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு இன்றைக்கி வரைக்கும் நானே கண்டுபிடிக்க முடியல. அது என்னன்னு நானும் நைட்டெல்லாம் யோசிச்சு பார்க்குறேன், அது என்ன கேரக்டர்னு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண உதவி இயக்குனர்கள்லாம் கேட்டேன். அவங்களும் இருங்க படம் ரிலீஸ் ஆகட்டும் பார்ப்போம். நானும் நைஸாக தனியாவெல்லாம் கூப்பிட்டு கேட்டேன், அது என்னங்க கேரக்டர் படம் வந்தோன்னு. அது அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு எனக்கு இயக்குனருக்கும் நன்றி. கண்டிப்பாக இந்த படம்
கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியோட அமையும். பேச வாய்ப்பு வந்ததுக்கு நன்றி. கேமராமேன் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு வெற்றி படத்தில் இருப்பதற்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு வணக்கம், நன்றி. இது படம் ஆரம்பிக்கும் போது ஞானவேல் சார் கூப்பிட்டு இந்த படம் ஒரு வில்லேஜ் படம், இதை வந்து வில்லேஜாக காமிக்கணும் அப்படின்னாரு. ரொம்ப அழகாக காமிச்சிரு, கார்த்தி சாரை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிடக்கூடாது அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. பட் ஒன்றும் பண்ண முடியல. முத்தியா சார் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். வயசை கம்மியாக காமிச்சுக்கிடுவார். ஓகே, தேங்க்யூ. பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கு என் முதல் வணக்கம். குட்டி புலிக்கு பிறகு தம்பி முத்தையா இயக்கத்தில் ஒரு அற்புதமான கதை. இது சினிமா என்பது ஒட்டுமொத்த செயற்கை இருந்தாலும் அதில் வந்து நடந்த சம்பவங்களை தொகுத்து அதில் நம்ம திரையில் காமிக்கிற பொழுது அதில் ஒரு ஜீவன் இருக்கும். ரசிகர்கள் அதை ஒன்றி பார்ப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். அந்த வகையில் தன் வாழ்க்கை நடந்த சம்பவங்களை, தன் உறவுகளில் நடந்த சம்பவங்களை இளம் பிராயத்திலிருந்து கணித்து ஒட்டுமொத்தமாக சேகரித்து அதை உயிர் கொண்ட ஒரு கதையாக உருவாக்கிட்டான். உருவாக்கியதற்கு பிறகு இது வெகுஜன மக்கள்கிட்ட இந்த உண்மையான இந்த நிலவரங்கள், இந்த உறவு சூழலில் இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள், சிதறல்கள், கோபங்கள், தாபங்கள், அன்பு, அரவணைப்பு எல்லாம் போய் சேரணுமே என்ற பொழுது ஒரு அற்புதமான ஒரு நடிகரை சந்திக்கிறாப்புல கார்த்திக். இந்த கார்த்திக் ஒத்துக்கிட்ட உடனே அடுத்து அவர் ஒத்துக்கிடலை அப்படின்னா இந்த நிலைக்கு வந்திருக்குமான்னு என்னால் சொல்ல தெரியல. ஏன்னா அவர் அதில் இருக்கக்கூடிய ஒரு பருத்தி வீரனுக்கு பிறகு என்னை வேறு ஒரு கோணத்தில் காமிக்கக்கூடிய ஒரு தகுதியுள்ள ஒரு கதையை தேடிக்கிட்டு இருக்கிற பொழுது இந்த கதையை கிடைச்ச உடனே அன்பு தம்பி ஞானவேல்ராஜ் கேட்டுட்டு ஒரு இன்னைக்கு வந்து வேலையில்லா பட்டதாரி ஒரு வெற்றி பெற்ற இயக்குனர், அந்த இயக்குனர் ஒளிப்பதிவாளராக இருக்கக்கூடியவர், அவரை ஒரு ஒளிப்பதிவாளராக தம்பி வீரசேமர் சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் இருந்தவர், ஒரு அற்புதமான படைப்புகளில் கலைப்பணியாற்றிய அந்த தம்பியை அவனையெல்லாம் மீட்டெடுத்து கொண்டு வந்து இந்த படைப்பை கொடுத்து ஒரு அற்புதமான டீமு. இன்றைக்கி இளம் வட்டத்தின் மத்தியில் ஒரு நடிகனாகவும் வெற்றி பெற்றக்கூடிய அன்பு தம்பி ஜிவி பிரகாஷ் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து எந்த சிக்கலுமே இல்லாமல் கதை வலுவாக இருந்த காரணத்தினால ஒரு முறை கதையை சொல்ல வைத்து ராஜ்கிரண் சாரை ஒத்துக்க வச்சு, ஏன்னா ராஜ்கிரண் சார் எல்லா கதையும் ஒத்துக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும், அவரையும் ஒத்துக்க வச்சு இது மாமனாருக்கும் மருமனுக்குமான ஒரு அற்புதமான ஒரு உறவு. இது ஒரு நிச்சயமாக அந்த திரையில் பார்க்கிற பொழுது எல்லாருமே ஒன்றி போயிடுவாங்க. ஒரு மஞ்சப்பை என்ற ஒரு படத்தில் ஒரு முரட்டுத்தனமான வெற்றியை கொடுத்துக்கிட்டு ஒரு குழந்தை மாதிரி உட்காந்துருக்காரு பாருங்க. ஸோ சாருக்கு இந்த படம் என்பது அப்படி ராஜ்கிரண் சாரும் கார்த்திக் சாரும் அப்படி போட்டு நடிச்சிருக்காங்க. அது நாங்கள் பக்கத்தில் நின்று பார்த்துருக்கோம். அதே போல் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா ராஜ்கிரண் சாரும் கார்த்திக் நடித்தது என் தம்பி கருணா வந்து நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரன், மண்ணின் பிள்ளை. அந்த தம்பியோட நான் வந்து கழுகு படத்தில் நடித்தோம். அந்த படம் ஹிட்டு. அதற்கு பிறகு இதில் என்னென்னா என்னையும் நகைச்சுவாக்கி தம்பியை குணச்சித்திரம் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். ஒரு அற்புதமான கூட்டணி. நான் எல்லா இயக்குநர்கள்ட்டையும் ஒரு கோரிக்கையாக வைப்பதுண்டு, ஒரு படத்தை பற்றி 2 படத்தையும் பண்ணி சிக்கலில் இருக்கக்கூடிய இயக்குநர்களை தேடி கண்டறிந்து அதை ஒரு படத்தில் யாரோ ஒரு நடிகனுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அந்த இயக்குநர்கள் அந்த ஒரு படம் 2 படம் வெற்றி பெற்று வர முடியாமல் தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களை தேடி பிடித்து அவர்களுக்கு ஒரு படத்தில் ஒரு 4 காட்சிகள் 5 காட்சிகள் கொடுத்தீங்கன்னா அது நிச்சயமாக அது படைப்புக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த வகையில் என் பங்காளி மாரிமுத்துக்கு அற்புதமான ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி கவி வாக்கு பொய்க்காது அப்படின்னு சொல்லுவாங்க. கவித்துவ உணர்வுகள் கொண்ட 2 பேரை இந்த படத்தில் ஒரு தனிக்கொடியையும் மகாலிங்கத்தையும் கொண்டு வந்திருக்கிறது என்பது ஒரு கீழ்த்தட்டு மக்களை அவர்களுக்கு ஜனரஞ்சகமாக இரவு நேரத்து பொழுதுபோக்குவதற்கான ஒரு காரியதர்சியாக இருந்த ஒரு மகாலிங்கத்தையும் ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டுமே சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தனிக்கொடியையும் இன்னைக்கு வந்து பெரிய திரையில் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அது மகாலிங்கம் அவர்கள் சொன்னது போல இங்கே படிச்சுக்காமி அங்கே பாடிக்காமி இங்கே பாடிக்காம இங்கே பாடிக்காமி சொல்லி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஆத்மாக்கள் எத்தனை ஒரு காலம் போராடிட்டு இருந்திருக்கும், எப்படி இருந்து யாருக்கும் தெரியாது. அந்த 2 ஆத்மாக்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு அந்த என்ன சொல்றது அந்த உற்சாகம் என்பது இந்த படைப்புக்கு இருக்கும். அந்த 2 ஆத்மாக்களுடைய அந்த உற்சாகம் இந்த படைப்பினுடைய வெற்றியை நிச்சயமாக உறுதியளிக்கும் சொல்றேன்.
அந்த வகையில் எனது ஞான சித்தர் சிவகுமார் ஐயாவுடைய பிள்ளை கார்த்தியோட நடித்த அந்த பெருமையாக கருதி இந்த படம் எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு வெற்றி பெற வாழ்த்தி வணங்குகிறேன். அடுத்ததாக ஜிவி பிரகாஷ் அவர்களை பேசும்படி அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கொம்பனுடைய ஆல்பம் பார்த்திங்கன்னா ஒரு ரூரல் ஃபோக் ஆல்பம். அது வெயில் என்னுடைய முதல் படம் வந்து ஃபோக்கில் தான் ஆரம்பித்தேன் என்னுடைய கெரியரை. அதுக்கப்புறம் திருப்பி ஆடுகளம் வந்து ஃபோக் சாங்ஸ் வந்து ரூரல் ஃபோக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மூணாவதாக கொம்பன் வந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சினிமாத்தனமாக பாடல்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லேருந்து 2 ரைட்டர்ஸ் மகாலிங்கம் அண்ட் தனிக்கொடி 2 பேருமே வந்து ஆக்சுவலி இதான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் நினைக்கிறேன் 2 பேருக்குமே. அவங்க அதுக்கு முன்னாடி பாலாசர் படத்தில் எழுதினாலும் முதல் ரிலீஸ் வந்து இந்த ஆல்பம் தான் அவங்களுக்கு. ஊர்லேருந்தே அவங்க எழுதுகிற பாடல்கள் அவங்களுக்கு வந்து நார்மலாகவே அவங்க ஃபீல்டில் எழுதி வச்சுருப்பாங்களா, அந்த பாடல்கள்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தியா சார்கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவருடைய பாடல்கள் வந்து நிறைய, உங்களது ஒரு பாடல் இல்லை சார், ஒரு 7-8 எல்லாமே எடுத்துகிட்டு வந்து காமிச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வடிவமைப்புன்னு ஒன்று கொடுக்கணும். ஏன்னா நம்ம ராவாக நம்ம அப்படியே பாடணுன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் செக்டர் ஆஃப் பீப்புளை தான் ரீச் ஆகும். ஸோ ஃபுல் கமர்ஷியல் தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ் ஆடியன்ஸ் ஃபுல்லாக ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வடிவமைப்பு கொடுத்து அதுக்கு ஒரு டியூன் வந்து அதை ஸ்கேல்னு அதை ஸ்ருதிலையும் ராகத்துலேயும் அதை வந்து மாற்றி ஒரு சினிமாவும் ஒரு ரா மியூசிக்கும் பிளெண்ட் ஆகி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் மியூசிக் வந்து கொம்பனில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு வாசிச்ச மியூசிஷியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து தான் கூப்பிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். என்னன்னா ஒரு ரெகுலர் லிரிக் ரைட்டர்ஸ் மாதிரி எழுதாமல் ஒரு 2 நியூ லிரிக் ரைட்டர்ஸை வந்து போல்டாக வந்து முத்தையா கூப்பிட்டு வந்தார். அதே மாதிரி அவங்கள வந்து அவங்களும் டெலிவர் பண்ணாங்க. கருப்பு நிறத்த அழகி பாட்டு வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் அந்த 8 ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய லிரிக்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஞானவேல் சாருக்கு தான் ஃபோன் பண்ணேன். சார் அந்த கருப்பு நிறத்த அழகி செம்மையாக இருக்குது சார், அதை வந்து பாட்டாக கன்வெர்ட் பண்ணலாம், டெஃபினட்டாக பொட்டென்ஷியல் இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணுது அது அந்த ஐடியா அப்படின்னு சொன்னேன். சார் வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்னார். அப்புறம் அவரை கூப்பிட்டு அதை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் பண்ணோம். அப்புறம் தனிக்கொடி சார் வந்து நிறைய அந்த செகண்ட் சாங் பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒரு 10 பாட்டு இருக்கும். அந்த ஊரில் இருக்கிற ஒரு செலிப்ரேஷன் சாங் பார்த்தீங்கன்னா அவரு வந்து ஒரு 25 பாடல்கள் எழுதி அதுலேருந்து ஒரு 8 செலக்ட் பண்ணி இதெல்லாம் வந்து வச்சு டியூனாக மாற்றி அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். என்ன சொல்கிறது, எப்பவுமே சொல்லுவாங்க இந்த ஆல்பமில் என்ன ட்ரை பண்ணியிருக்கீங்க, என்ன புதுசாக பண்ணியிருக்கீங்க அப்படின்வாங்க. இதில் வந்து ஒரு முயற்சி இருந்தது இந்த ஆல்பமில். ஆனால் டைமும் வந்து எங்களுக்கு சுத்தமாக இல்லை. அதாவது 4 நாளில் பாட்டு வேணும், 2 நாளில் பாட்டு வேணும்னு முத்தியா வந்து ஸ்டுடியோவில் உட்காந்துருவாரு. சிங்கர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோக் சிங்கர்ஸ் ப்ராப்பராக. இன்ஃபேக்ட் மகாலிங்கம் சாரை நான் பாட வைக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. ஆக்சுவலி அந்த ஸ்கேல் அவங்களுக்கு அந்த பிச்சிங்கு அந்த ஸ்ருதியில் வந்து வரதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். திருப்பி என்ஜினியரை ட்ரை பண்ணேன், எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடுறா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். பட் அதை தாண்டி இருந்தாலும் உங்களுடைய பாடல் வந்து அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு சார். இட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். எனக்கு அந்த விஷுவலோட பார்க்கும்போது எனக்கே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், டான்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ டெஃபினட்டாக அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டுடியோ கிரீன் வந்து அவங்க ஆடியோ லேபிள் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னை வச்சு ஃபஸ்ட் டைம் உங்கள் ஆடியோ லேபிள் ஆரம்பிச்சிருக்கீங்க சார். நல்லா வரும் நம்புகிறேன். அண்ட் கார்த்திக் கூட நான் ஒர்க் பண்ணுற 3rd ஃபிலிம். எல்லாமே வேறு ஜானர்ஸ். 1001லேருந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஜானர்ஸ் கிடச்சிருக்கு அவருடைய வேரியேஷன்ஸு. அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கருணா சார் கூட திருப்பி ஒர்க் பண்ணுறோம். ஸ்டுடியோ கிரீன் இன்றைக்கி வந்து டார்லிங் வந்து 50வது நாள் வந்து டச் பண்ணியிருக்கு. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டாலையும் டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அது ஒரு வெற்றி படமாக மாற்றி கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு இந்த நாள். அண்ட் இன்னைக்கு கிரீன் ஆடியோ லான்ச் ஆகுது. அண்ட் தேங்க்ஸ் டு ஞானவேல் சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அகெயின். ஹோப் திஸ் ஃபிலிம் இஸ் சூப்பர் ஹிட். தேங்க்ஸ். கேப்டன் ஆஃப் தி ஷிப் டைரக்டர் முத்தையா அவர்களை பேசும்படி அழைக்கிறேன். குட்டிப்புலி என்னுடைய முதல் படம். அதில் அம்மா சென்டிமெண்ட்டு வச்சு படம் எடுத்தேன். அது நல்லபடியாக சில குறைகள் பத்திரிகைகள் சுட்டி காட்டினாலும் அதை திருத்திக்கிட்டு நான் இந்த படத்தில் ஒரு லைவாக எடுத்திருக்கேன். இதில் வந்து பொண்ணு கொடுத்த மாமனுக்கும் பொண்ணு எடுத்த மருமகனுக்கும் நடக்கிற பாச போராட்டம் அண்டு ஈகோ யுத்தம் இதை வந்து படமாக எடுத்திருக்கேன். இது வந்து எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் நடந்த ஒரு விஷயந்தான். அவங்களுக்குள்ளே நடந்த விஷயத்தை தான் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அந்த விஷயத்தை எடுத்து படமாக்கணுன்னு 16 வயசில் நினச்சது இன்றைக்கி ஞானவேல் சார் மூலமாகவும் கார்த்தி சார் மூலமாகவும் நிறைவேறியிருக்கு.
அதனால் இந்த மேடையில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. ஸோ இதே மாதிரி என்னுடைய படைப்புகள் எல்லாமே படைப்புகள்லாம் சொல்ல முடியாது. என்னுடைய அடுத்து வர சினிமா எல்லாமே ஏதாச்சும் ஒரு உறவை பற்றி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வேறு தெரியாது, எனக்கு சிட்டிலலாம் படம் இருக்க தெரியாது. ஏன்னா அந்த வாழ்க்கை தெரியாத தொழில், ஊரில் ஒரு சொல்லோட சொல்லுவாங்க, தெரிஞ்ச தொழிலை தொட்டவனு கேட்டான், தெரிஞ்ச தொழிலை விட்டவன் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவன் கேட்டான்னு. ஸோ அதனால் பார்த்தீங்களா, மேடையில் ஏறும்போதே திணறுது. தெரிஞ்ச சொல்லோட 10 பேர்த்துக்கு முன்னாடி தான் சொல்கிறது. அதனால் எனக்கு பேசவும் தெரியாது. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மீண்டும் சொல்லிக்கிறேன் கார்த்தி சாருக்கும், ஞானவேல் சார், எஸ்ஆர் பிரபு சார், எஸ்ஆர் பிரகாஷ் சார் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி அந்த மேடையில் வந்து எப்பயுமே வாய்ப்பு கொடுத்தது, வாழ்க்கை கொடுத்தது, 2 பேரும் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. அவங்க அண்ணன் மாதிரியா, அம்மா மாதிரியா. அதனால் குட்டி புள்ளியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சசிகுமார் சார் அவர்களுக்கும், முருகானந்தன் சார், ப்ரொடியூசர் முருகானந்தன் சார் அவர்களுக்கும் இந்த மேடையில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்த என்னுடைய ஒளிப்பதிவாளர், அதாவது நான் குட்டி புள்ளியில் அவரை ட்ரை பண்ணேன், பிடிக்க முடியல, ஏன்னா ரொம்ப பிஸியாக இருந்தார். ஸோ இந்த படத்தில் ஞானவேல் சார் மூலமாக ஈஸியாக கிடச்சிட்டாரு. ஸோ அவர் எனக்கு இந்த படத்தை ரொம்ப அற்புதமாக எடுத்து கொடுத்துருக்காரு. அவருடைய உழைப்பு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது. அதே மாதிரியாக இசையமைப்பாளர் ஜிவி சார். ஸோ மெட்டுக்கள் எல்லாமே வெரைட்டியாக இருக்கும். எந்த மெட்டுக்களும் ஒன்று சாரமாக தான் இருக்கும். அதேமாதிரி அதுக்குள்ளேயே ஒவ்வொரு பல்லவி ஒன்று இருக்கும், சரணம் 2 சரணம் வேரியேஷனாகவே இருக்கும். அதேமாதிரி சாங்கில் லிரிக்கிலையும் எல்லாமே வேரியேஷனாக இருக்கும். ஒன்று கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டான உறவு, அவங்களுடைய பாசம், அந்நிய புண்ணியம், அப்படி ஒரு பாட்டு இருக்கும். அதே மாதிரி மாமனுக்கும் மருமகனுக்கும் உண்டான ஒரு சாங் இருக்கும். தமிழ் சினிமாவில் மாமன் மருமகன் ஒரு படம் வந்திருக்குது. அது 1962 கோவலசன் சார் டைரக்ஷன் பண்ண கற்பகம். ஸோ அதுக்கப்புறம் யாருமே தொடலை அந்த களத்தை, நான் தொட்டிருக்கேன். ஸோ இன்றைக்குமே மாமன் மருமகன், எல்லா பேருக்குமே மாமா உண்டு, எல்லாருமே மருமகனாக உண்டு. ஸோ இந்த உரையை யாரும் தவிர்க்க முடியாது, இந்த உரையை யாரையும் தள்ளி வைக்க முடியாது. அதை நீங்கள் தான் வெற்றி படமாக்கணும். அதுக்கப்புறம் எடிட்டர் பிரவீன் சார், அதுக்கப்புறம் வீரசமரனை, இப்படி எல்லா பேரும் எனக்கு நிறையா ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமாக என்னுடைய பணியாற்றிய நான் அஸ்டன்லாம் சொல்ல மாட்டேன், என்னுடைய வருங்கால இயக்குநர்கள் செல்வபாண்டி சார், இளங்கோ, பாலா, கீரன், பரணி, பாண்டி, தட்சன் என அனைவருக்கும் இந்த மேடையில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வேறு எதையும் பற்றி குறிப்பிடல, மாமன் மருமனை பற்றி முழுமையான ஒரு பாசப்படம் தான். இதில் எதை பற்றி நாங்கள் தாழ்த்தியோ யாரை பற்றி உயர்த்தியோ சொல்லலை. மீண்டும் சொல்கிறேன், இது முழுக்க ஒரு மாமன் மருமனை சம்மந்தப்பட்ட கதை. அதேமாதிரியா எனக்கு முதல் படத்தில் எப்படி குட்டி புள்ளிக்கு வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற வச்சிங்களோ, அதேமாதிரியா என்னுடைய 2வது படமும் கொம்பனையும் வெற்றி பெற செய்யுமாறு முன்னாடி இருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி என அனைவருக்கும் என்னுடைய கோரிக்கையை வச்சு என்னை வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன சொல்லுன்னு தெரில, எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் இதை நல்லபடியாக ஃபார்வர்ட் பண்ணி இது பண்ணணும். அதுக்கப்புறம் படத்தில் வேலை பார்த்த அனைவருக்கும் சொல்லிட்டேன். ரொம்ப முக்கியமான ஒரு தடவை நான் மறந்துட்டேன். ஏன்னா இது நம்ம மேடையில் எங்கள் அம்மா இல்லாத மாதிரி தான் இதெல்லாம், அது மாதிரி தான். ஏன்னா இந்த மேடையில் எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லைங்கிறது ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. அதே மாதிரியா இதில் நான் பேசாத அந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ராஜகிரண் சார், அவரை பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா அந்த படம் நான் இந்த கதை மாமன் முத்தையா அப்படிங்கிற கேரக்டர் என் மனசுக்குள்ளே வரும்போதே அதுக்கு ராஜகிரண் சார் தான் ராசாவி மனசில் பார்த்தோன்னே உருவாச்சு. ஸோ அன்னிலேருந்து இந்த கதை முன்னாடியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜகிரண் சார் இல்லை சத்யராஜ் சார் வச்சு போகலாம் அப்படிலாம் சொன்னாங்க. இல்லைங்க, இது அவர் தான் பண்ணணும், அவர் பண்ணால் தான் உயிர் கிடைக்கும் அப்படின்ட்டு 10 வருஷம் சொல்லிட்டு குட்டி புள்ளி பண்ணேன். ஸோ இப்போ ராஜகிரண் சாரை வச்சு அந்த படம் பண்ணிட்டேன். அவர் இந்த படத்துக்கு ஒரு மாமனா நான் நினச்ச முத்தையாவா எனக்கு உயிர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ நல்ல டெக்னீஷியனாக சேர்ந்து இந்த படம் எடுத்திருக்கோம். மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், அதை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிக்கை உங்களுடைய இதாக இருக்குது. நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்து எனக்கு அடுத்த கட்ட வெற்றியை கொடுக்கணும். நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. அடுத்ததாக எல்லாருக்கும் வணக்கம். இறைவன் அருளால் இந்த கொம்பன் படத்தை போன்ற ஒரு நல்ல படத்தில் நான் பணியாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த கதாநாயகன் தம்பி கார்த்திக்
அது மட்டுமல்லாமல் என் மருமகன் கார்த்திக் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டுடியோ குரியன் தயாரிப்பாளர்கள் ஞானவேல் ராஜா என் நன்றிக்குரியவர்கள். ஏன்னா எல்லா நடிகர்களுக்கும் சரியான கதாபாத்திரம் அமைஞ்சால் தான் அவங்க பேர் வாங்க முடியும். அப்படி ஒரு கதாபாத்திரத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இயக்குனர் முத்தையாவுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி எனக்கு நல்ல வேலை செய்கிறதுக்கு, ஒரு பேர் வாங்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக. எல்லா தகப்பனுக்குள்ளேயும், பொம்பளை பிள்ளையை பெற்ற எல்லா தகப்பனுக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருக்கும். ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டாலே துக்கம் சாதிக்கிற மாதிரி விசாரிப்பாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளையாமே, ஏன்னா அதை கட்டி கொடுக்கணுமே, அது பண்ணணுமே, இது பண்ணணுமேன்னு சொல்லி அப்படி உள்ள சமுதாயம். அப்படி பொம்பளை பிள்ளையை பெற்றவன் அதை வளர்த்து ஆளாக்கி பொத்தி பொத்தி பாதுகாத்து பிள்ளைய படிக்க வச்சு அறிவை கொடுத்து பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அதை இன்னொருத்தங்க கூட நம்பி வாழ அனுப்பும் பொழுது அவன் மனசுக்குள்ளே எவ்வளோலாம் பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். எல்லா பொண்ணை பெற்ற எல்லா தகப்பமார்களும் அனுபவிச்சிருக்கிற விஷயம் இது. ஆனால் இது பெருசாக படங்களை எடுத்து சொல்லப்படலை. எடுத்து சொல்லும் பொழுது தான் ஒவ்வொரு தகப்பனும் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு எவ்வளோ பதட்டப்படுறான், எவ்வளோ வேதனைப்படுறான். அந்த பொண்ணு போய் புருஷனோட நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் இவனுக்குள்ள ஒரு கவலை, நல்லா தான் வாழுதா, இல்லை நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக நல்லா வாழ்கிற மாதிரி காட்டிக்குதா, உள்ள பிரச்சனை இருக்குமோ, மாப்பிள்ளை நல்லா தான் பார்த்துக்கிறாரா, இல்லை சரியாக பார்த்துக்கலையா, இப்படின்னு அந்த பொண்ணு குழந்தை பிறந்து அது பெரிய பிள்ளையாகி அதுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இந்த தகப்பனுக்கு அந்த மாலை பற்றிய கவலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதுதான் பொண்ணை பெற்ற எல்லா தகப்பனுடைய மனநிலைமை. அப்படி ஒரு மனநிலைமையை எடுத்து காட்டி அதன் மூலமாக யாரோ ஒருத்தருக்கு, யாரோ ஒரு மருமகனுக்கு, 1000ல் ஒரு 2 மருமகனுக்கு நம்ம மாமாவை இப்படி பார்த்துக்கணும், நம்ம பொஞ்சாவை இப்படி பார்த்துக்கிறணும், அது மாமாவை தவிக்க விடாமல் காப்பாற்றணும் அப்படின்னு யாராவது ஒரு படம் பார்க்குற 1000 மருமகன் 2 மருமகன் நினச்சா போதும். அது தம்பி கார்த்தியும் முத்தையாவும் ஞானவேல் ராஜாவும் நானும் இதுக்காக உழைச்ச டெக்னீஷியன் அத்தனை பேரும், எல்லா நடிகர்களும், எல்லாருக்கும் மனசு நிம்மதி, ஒரு திருப்தி கொடுக்குற விஷயமா இருக்கும். அப்படி ஒரு நல்ல விஷயத்தை உங்கள் கையில் ஒப்படைச்சிருக்கிறோம். இன்றைக்கி இதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்து எங்கள் எல்லாருக்கும் வெற்றியை சேர்த்து தர வேண்டியது உங்கள் கடமைன்னு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். வணக்கம். பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மெட்ராஸ்க்கு அப்புறம் இந்த படம், மெட்ராஸ்க்கு நீங்கள் பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க, நிறைய பாராட்டுகள் கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அது பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் என்ன படம் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடியே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். பட் ஸ்டில் என்ன படம் பண்ணுறோம், அதுக்கு அடுத்த படம் நல்ல படமாக இருக்கணும், நிறையா பயந்துகிட்டே இருந்தோம். வில்லேஜ் ஃபிலிம்ஸை நான் தவிர்த்துக்கிட்டே இருந்தேன். வில்லேஜ் படம் போனாலே பயமாக இருக்கும், திரும்ப பருத்தியூர் லெவலில் எதிர்பார்ப்பாங்க, இல்லை என்ன நடித்தாலும் பருத்தியூர் மாதிரி இருக்குன்னு வேறு சொல்லுவாங்க. அதனால் அந்த சைடே போகலை. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து முத்தி அந்த கதை சொன்னார். ஃபர்ஸ்ட் லைனாகவே மாமனுக்கும் மருமனுக்கும் நடக்கிற கதை, கல்யாணத்துக்கு அப்புறமா இருக்கிற விஷயம். கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். எப்படியாவது வந்து பொண்ணோட அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். பட் கல்யாணத்துக்கு அப்புறமா அவர் அப்பாவா இல்லை வந்து எங்கள் தாய் மாமா மாதிரியா, என்ன ஒருவனே புரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு மாமனாருங்கிற விஷயம். ஸோ அவங்க 2 பேருக்கு நடக்கிற ஈகோவாக இருக்கும், அவங்க 2 பேருக்கு ரிலேஷன்ஷிப், அந்த உறவை அது எப்படி எடுத்துக்கிறதுங்கிற புரியாமல் இருக்கும்போது அதை பேஸ் பண்ணியே ஒரு கதைங்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, தைரியமாக இருந்துச்சு. அது ராஜ்கிரண் சார் தான் பண்ண முடியும் போது இன்னும் சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய சப்போர்ட் நம்ம கூட இருக்கும்போது படத்துக்கு பெரிய பலமாக இருக்கும். அந்த கதைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு விஷயங்கள், அம்மா கேரக்டர் ஆகட்டும், அது கோவிசாலா மேடம் தான் பண்ணணும்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க எல்லாருமே டைப் காஸ்ட்டாக திரும்ப காமெடி ரோலே நடிக்க வைக்கும்போது ஒரு சீரியஸான கதாபாத்திரத்தில் அவங்க காஸ்ட் பண்ணதே ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு கதைக்கு. லக்ஷ்மி மேனன் தான் பண்ணணும்னு சொன்னார். இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போதே இந்த ப்ராஜெக்டோடைய கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. வேல்ராஜ் சார் மாதிரி ஒரு டெக்னீஷியன் கண்டிப்பாக வேணும். ஏன்னா திரும்ப வில்லேஜ் படம் பண்ணும்போது தரமாக கொண்டு வந்து சேர்க்கணும். அது வேல்ராஜ் சார் பண்ணாருன்னா அது நல்லாயிருக்கும் நம்பணும். இன்றைக்கி அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஒரு வில்லேஜ் படம் ட்ரையாக போயிடுமோ ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் நான் நினச்சா, இல்லை அது வேறு கலரில் இருக்குது. சரி இதெல்லாம் ஓகே. ஆனால் மறுபடியும் மதுரை சைடுன்னு சொல்கிறீங்களே, சரி எனக்கு பயமாக இருக்குது, மதுரைக்கு போகிறக்கே பயமாக இருக்குன்னு. இல்லை சார் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பாக வேறேன்னாரு.
நாங்கள் போனதுக்கப்புறம் தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். மதுரையில் இருக்கிற கல்ச்சரே வேறு, ராமநாதபுரம் அந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கல்ச்சரே டோட்டலாக வேறு. அது கிராமமாகவே தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க. அங்கே தண்ணி கிடையாது, பச்சையாகவே இருக்கும், பார்த்தா எல்லாம் முள்செடி தான். விவசாயம் பண்ணுறதுக்கு வசதி கிடையாது. ஸோ நிறைய வெளியூர் போயிருக்காங்க, நிறைய பேர் மிலிட்ரிலையும் போலீஸ் சர்வீஸில் தான் இருக்காங்க. அந்த கிராமம் எப்படி இருக்குது, அந்த ஊரில் தான் எடுக்க போகிறோம். பருத்தி வீரனில் காமிச்சது ஒரு பீரியட் மாதிரி இருக்கும், செல்ஃபோன்ஸே காமிச்சிருக்க மாட்டார். பட் இதில் ஒரு டச் ஃபோன் வச்சிருக்கிற ஒரு ஆட்டு வியாபாரியாக நான் நடிக்கிறேன். இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்தது இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு, ஒரு பாசிட்டிவான கேரக்டர், தண்ணி அடிக்காத ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஊர் ரொம்ப முக்கியம், அம்மாவை மதிக்கிற ஒருத்தன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான கேரக்டர் பண்ணுறது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு திரும்ப பண்ணணும்னு. ஸோ கொம்பனுங்கிற கேரக்டர் பருத்தியூர்லேருந்து வேறு மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே ரொம்ப ஆழமான எமோஷன் இருந்துச்சு. ராஜ்கிரண் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட நடிக்க போகிறோம், ஒரு மாமனாருங்கிற ஒருத்தர் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இருக்கிற ரொமான்ஸுங்கிறது நம்ம ஜாஸ்தி காமிக்கிறது இல்லை, அதுக்கான சான்ஸ் அதில் இருந்துச்சு. தம்பிராமையா சார் கூட நடிக்க போகிற விஷயங்கள் இது எல்லாமே வந்து மறுபடியும் கிராமத்துக்கு போகிற தைரியத்தை கொடுத்துச்சு. அதில் நான் ரொம்ப ரசித்து பண்ணது ராஜ்கிரண் சார் கூட நடிக்கிற சீன்ஸு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சும்மா வம்புக்கு இருக்கிறது, வீட்டில் பொண்டாட்டி இருக்கும்போது உள்ள வந்துட்டு என்ன அவங்க அப்பன் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்குறது, அவர் இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறது, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் எமோஷனலாக இருக்கிற சீன்ஸும் கூட கிளைமேக்ஸ் முன்னாடி தான் ஃபஸ்ட் டைம் அவர் மாமானே கூப்பிடுவேன். அது வரைக்கும் அவர் மாமான்னு கூப்பிடவே மாட்டேன். அந்த சீன் நாங்கள் 2 பேர் நடித்தோம். இன்றைக்கி டப்பிங்கில் பார்க்கும்போதும் ராஜ்கிரண் சார் பிச்சிட்டார் அந்த சீனில். அது அப்படி இருக்குது, நெகிழ்ச்சியாக இருக்கிற படம். கமர்ஷியலான எலிமெண்ட்ஸு, வில்லன், ஆக்ஷன் எல்லாம் இருந்தாலும் எல்லாமே கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பகைன்னு கிராமத்தை சுற்றி வாழ்க்கையே இருக்கிறது எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிருந்தது. ஒரு விறகடுப்பு பார்க்குறக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹீரோயின் விறகடுப்பை சமைக்கிறது பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அப்படி நிறையா விஷயங்கள் இல்லை அமைஞ்சு வந்தது வந்து திரும்ப ஒரு பலம், ஒரு நேட்டிவான ஃபிலிம் நிச்சயமாக எல்லாரும் திரும்ப பார்ப்பாங்க, அது நல்லா ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. அண்ட் தம்பிராமேஸ்வர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். கோயஸ்லா மேடம் கூட நான் ஒர்க் பண்ணது, பெரிய பெரிய ஆக்டர்ஸ், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அவங்க கூட பகிர்ந்துக்கிறதே நமக்கு அவ்வளோ லெசனாக இருந்துச்சு எனக்கு இந்த படத்தை ஒர்க் பண்ணும்போது. அண்ட் மியூசிக், படம் எந்த அளவுக்கு வந்து நேட்டிவாக வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி மியூசிக்கும் ஜிவி வந்து நீங்கள் பிடிக்கிற வரைக்கும் நான் போட்டு கொடுத்துட்டே இருக்கேன் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு டியூன் போட்டுகிட்டே இருப்பார். நான் சொன்னேன் சினிமாவாக இல்லாமல் எனக்கு லைவாக கொடுத்துட்டாலே போதும், எனக்கு அது ஒன்று தான் பயம், வேறு எதுவுமே இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி லைவான விஷயங்கள் எல்லாமே. ஃபர்ஸ்ட் சாங் பார்த்தீங்கன்னா பல்லவி சரணம்ங்கிற பிரேக்கே இருக்காது, வேற மூடில் போயிட்டே இருக்கும். அப்போ பாங்கிற ஒரு பியூட்டிஃபுல் மெலடி, கருப்பு நேரத்தில்ங்கிற சாங் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சாங். உங்கள் பாட்டு தான், உங்கள் பாட்டு வந்துருச்சுங்க சினிமாவில், ஆடிவிட்டோம். ஸோ அந்த பாட்டு ஆகட்டும். அப்புறம் ரொம்ப முக்கியமாக மாமனார் மருமனுக்குள்ள இருக்கிற சாங், தனிக்குடி சாரோட லிரிக்ஸ் வந்து அதில் பிரமாதமாக இருக்கும். அந்த சாங்கில் அந்த உறவை எப்படி எழுதுறதுன்னே நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அது அவ்வளோ அழகாக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அந்த சாங்லேயே கொடுத்துருப்பாரு. சாங்காகவே வந்து நீங்கள் கேட்குறப்போ அந்த கதையும் உங்கள் மனசில் ஓடும். சின்ன வயசில் நம்ம படம் பார்க்குறப்போ ஒவ்வொரு சாங் வரும்போது கதை மனசில் ஓடுற மாதிரி இந்த பாட்டுகளுடைய லிரிக்ஸும் அந்த கதையை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ எங்களுக்கு ரொம்ப திருப்தியான ஒரு நேட்டிவான ஃபில்மாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. அந்த ஆப்பநாட்டில் போய் எடுத்தது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸு. அந்த ஆப்பநாடுங்கிற ஊர் தான் அங்கே ஒரு தாய் கிராமமாக இருந்திருக்கு. அந்த ஊரில் தான் எல்லாருமே பிரிஞ்சு வேறு ஊர்கள் போயிருக்காங்க. அந்த ஊர்லேயே தான் போய் ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. டெய்லி ட்ராவல் பண்ணுறக்கே 1 மணி நேரம், வழி மிஸ் ஆகி போயிட்டோம்னா வழி கேட்கற கூட ஆள் இருக்காது, 2 மணி நேரம் போய் தாண்டி போயிடும். ராஜகிரண் சார்லாம் தொலைஞ்சு போயிருக்காரு சம்டைம்ஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த ஊரில் உட்காந்து எடுத்தோம். எல்லா ஆர்டிஸ்ட் சப்போர்ட் பண்ண தான் பெரிய விஷயம். அங்கேருந்து கண்டிப்பாக 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் தான் ஒரு சின்ன லாட்ஜாவது கிடைக்கும். பட் அந்த ஊர்லேயே போய் எடுத்தது, அந்த மண்ணிலே போய் எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஊரில் இருக்கிறவங்க அவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த ஊருக்குள்ளே சின்ன சின்ன சந்துக்குள்ளே போய் இருக்கிறது இன்னும் சந்தோஷமான விஷயம். கிராமங்களில் இன்னும் புதுசாக வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. கிராமம்லாம் காணாமல் போகுதுன்னு நினைக்கிறப்போ அங்கே இன்னும் புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறப்போ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஊரில் போய் ஷூட் பண்ணது, அந்த மண்ணில் ஷூட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஒரு குடும்ப படமாக ஒரு உறவுகள் சொல்கிற கதையாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்சதில் வெரி வெரி ஹாப்பி. ப்ரொடக்ஷன் டீம், டைரக்ஷன் டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அதனால் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம்லாம் நான் காலி பண்ணியிருக்கேன். சார் இந்த ரியாக்ஷன் பேசினா பருத்திக்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள் சார், ஒன்மோர் போயிடலான்னு. ஐயோ சத்தியமாக இல்லை சார், இல்லைங்க மீசை வச்சு அண்ணமாக இருக்குன்றாங்க, கருப்பு சட்டை போட்டால் பருத்தி ஒரு ஞாபகம் வருதுன்றீங்க, எனக்கு பயமாக இருக்குது, திரும்ப எல்லாரும் அதே சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி உயிர் எடுத்திருக்கேன். பட் எல்லாரும் பொறுமையாக நின்று ஒரு நல்ல படைப்பாக வந்து அமைஞ்சிருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த படம் பெரிய வெற்றி பெறணும், அது உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக ஸ்டன்ஸ் பற்றியும் நான் சொல்லணும். திலீப் சுப்ராயன் கூட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். கொம்பன் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டுலாம் வந்து ஒரு குடும்ப சார்ந்த படம்னே சொல்லிட்டு இருக்காங்க. கொம்பன் டைட்டில் ஃபைட் இல்லையானான்னு பசங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொம்பன் டைட்டில் ஃபைட் இல்லைன்னா அப்படி இருக்கும், நிச்சயமாக ஃபைட் இருக்குது. ஆனால் அந்த யதார்த்தத்தோடயே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஒருத்தன் நின்று ஃபைட் பண்ணால் எப்படி இருக்குமோ அது அவ்வளோ அழகாக வந்திருக்கு. எனக்கு ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி ஹியூமர் ஆகட்டும், தம்பிராமையா சாரோட இருக்கிற ஹியூமர் ஆகட்டும், சின்ன சின்ன விஷயங்களே வந்து சூப்பராக இருக்கும். அவர்கிட்ட நான் பேசிட்டு வர்ற விஷயங்கள்
ஒரு டயலாக் சொல்லுவார், இதுக்கு ஏன் ஆல்கஹால்னு பேர் வந்துச்சு தெரியுமா, ஆளுக்கால் அடிக்கிறதுனால தான் அது ஆல்கஹால்னு பேர் வந்துச்சுமாரு. அவர் என்னை குடிக்க வைக்கிறதுக்காக அவ்வளோ முயற்சி பண்ணி பண்ணுற விஷயங்கள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து படத்தில் ரொம்ப அழகு சேர்த்துருக்கு. டயலாக்ஸ் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். லக்ஷ்மி மேனனோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த ரோல் அவங்க மட்டும் தான் பண்ண முடியும்னு தோணுது. புதுசாக கல்யாணமான 2 பேர் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ, அந்த மஞ்சள் தாலியில் இந்த மஞ்சள் அப்படின்னு போகாமல் இருக்கிற ஒரு பொண்ணு எப்படி இருக்குமோ, அதை அழகாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு படத்தில். அண்ட் ஒரு புது லிரிக் ரைட்டர்ஸ் உள்ள வராங்க. ஜிவி வந்து அவருடைய பாதி பங்கு இனிமேல் தான் இருக்குது ரீரெக்கார்டிங். இந்த படத்தில் இருக்கிற டயலாக்ஸ் அவ்வளோ அற்புதமாக இருக்கிறதுனால பாதி விஷயம் அது ரீரெக்கார்டிங்கில் தான் நடக்க போகுது. ஸோ அவரோட ரீரெக்கார்டிங்கை கேட்கறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். படம் வந்து எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. ஸோ நிச்சயமாக படம் நல்லா வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன், நல்லா ஓடணும்னு வேண்டிக்கிறேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் எப்பவும் தேவை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓப்பன் டு பிரஸ். இல்லை எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க 12th எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவருக்கு சொன்னது அவங்க அதான் எக்ஸாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ண முடியும். சரி படிக்கிற பிள்ளைய அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க. நம்ம தான் படிக்கலை, அவங்களால படிக்கட்டுங்க. இல்லை சார், கிராமம் மறக்கலாங்கிற சந்தோஷமாக இருந்தது. திரும்ப போகும்போது இன்னும் அந்த பாஷை ஞாபகம் இருக்குது. பட் கேரக்டர் டோட்டலாக வேறையாக இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாள், அவன் வீட்டுக்குள்ளேயே சேர மாட்டான், ஊருக்கு வெளியிலே இருக்கிறாள். அதை நீங்கள் ஞாபகம் இருக்குமே உங்களுக்கு அந்த சீனெல்லாம், அதெல்லாம் எதுவுமே பண்ணாத ஒரு கேரக்டர். அது ரொம்ப டிஃப்ரென்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் ரொம்ப நியாயமான ஒருத்தன். இவன் வந்து பேசினா நியாயமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி நான் கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ரத்னவேல் பாண்டியனில் கொஞ்சம் வந்திருக்கும் சிறுத்தையில். பட் இது ஃபுல் லென்த்தாக அது பண்ணுறது வந்து எனக்கு ஒரு ஹீரோவாகவே இருக்குது. ஒரு நம்ம ஊரில் அந்த மாதிரி ஹீரோஸ் இருப்பாங்க. ஒரு ஊரில் வந்து எந்த பிரச்சனைனாலும் அவர் போய் தான் எல்லாருமே கேட்பாங்க. என் பெரியப்பாலாம் அந்த மாதிரி இருப்பார். ஊரில் ஒரு பிரச்சனைனா அவர்கிட்ட தான் போய் நிற்பாங்க. ஒரு ஸ்கூல் அட்மிஷன் ஆகட்டும், இல்லை ஒரு வாக்கிய வரப்பு தகராறாகட்டும், எது இருந்தாலும் அவர்கிட்ட போய் தான் கேட்பாங்க. அவர் வயசு சின்னவராக இருந்தாலும் அவர்கிட்ட போய் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறது ஒரு மெச்சூர்டான கேரக்டரைசேஷன் அது. ஸோ அது எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுத்துச்சு. அப்புறம் ஐயா கூட நடிக்கிறது, கோயசர்லா மேடம் கூட நடிக்கிறது. கோயசர்லா மேடம்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவர் பார்த்துட்டு ஒரு சீன் நடிச்சு காட்டாங்க. மேடம் வேற மாதிரினா என்ன மாதிரி வேணும் அப்படின்பாங்க. நீ நடிச்சு காட்டுவாங்க. இல்லை மேடம் நீங்களா ஒன்று பண்ணி காட்டுங்க, அதுல இருந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 20 வெரைட்டி பண்ணி காட்டுவாங்க. இவர் கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் பண்ணதே ஓகே மேடம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறதுல இருக்கிற சந்தோஷங்கள், தமிராமையான கூட உட்காந்து பேசின விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி மெச்சோர்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் இந்த படத்தில் நிறைய கிடைச்சிது. ஸோ அதெல்லாம் எனக்கு நிறைய லேர்னிங்காக இருந்துச்சு இந்த படத்தில்னு சொல்லலாம். சார் நான் கூட பெரிய கெட்டப்பாக இருக்கும்னு நினச்சிட்டு போனேன் சார். அங்கே எல்லாருமே இந்த மிஸ் தான் வச்சுருக்காங்க சார். அப்புறம் நான் வந்து அண்ணன் மாதிரி தெரியக்கூடாதுன்னு சொல்லி ரவுண்டாலாம் வச்சு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டே வெல்ற சார் சொல்லிட்டார், சார் அண்ணன் மாதிரியே இருக்குது சார். ரொம்ப நன்றி சார், இப்படி யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை மீறி வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுட்டு. பட் அந்த கேரக்டருக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுச்சு. திரும்ப தாடி வச்சா பருத்தியான மாதிரி இருக்கும். அந்த மீசையும் வேஷ்டி கட்டின விஷயங்கள் எல்லாமே நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன் சார் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது. ஒய்ஃப் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு மாமனார் சட்டை எடுத்து வந்து கொடுப்பாரு. அந்த சட்டையை பார்த்துட்டு ஒரு கமெண்ட் அடிப்பேன். நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் யோசிச்சா அதே கமெண்ட் நான் அடிச்சிருக்கேன். ஸோ அது நடந்துச்சு வீட்லேயும். இல்லை சார், அவர் எங்க கூட இல்லையே, அவர் ஊரில் தான் இருக்காரு. ஆமாம், பட் ஒரு சில 1-2 விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்கும்போது எல்லாருக்குமே ரிலேட் ஆகும். அந்த விஷயங்கள் சும்மா போகும்போது மாற்றிக்கிட்டே போகிறது இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்காரு, இங்கே வந்திருக்காரு இப்போ தேவையில்லாம அப்படிங்கிற விஷயம் அதாவே இருக்கு. இல்லை வம்பு அடக்குறவன் சார், வம்பு பண்ணுறவன் இல்லை. வேட்டி கதுரண்டு ஈட்டி புதும்பு செஞ்சா கூறு போடும் எடுத்த மண்ண குத்தங்கொட சொன்ன சுத்தியடி சுத்தி சூறையாடும் ரோச உண்டு மூளைக்குள்ள சொல்லு முத்தி ஒன்னும் தேவையில்லை தத்துவத்தை பொழிஞ்சு ஊத்த